நேற்று நைட்டு உனக்கு தூக்கமே கிடையாது. உண்மையா ஒரு விதமான ஒரு ஒரு பயம் உனக்குள்ள இருந்துச்சு. உண்மையமா? ஆமாடா இல்லையா? ஏன் தூக்கம் வரன்னு தெரியுமா? ஒரு விதமான பயத்தின் ஆவி உன் குடும்பத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. நீ ஆனா சர்ச்சைக்கு வர முழுசு உன்னால விசுவாசிக்க தெரியல. நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் முழு விடுதலை தருவாருன்னு. ஆனந்தவல்லி விசுவாசிக்கிறியா? இப்ப பாரு, உனக்குள்ள இருக்கிற அந்த வலு சர்ப்பங்கிற ஆவி, வலு சர்ப்பம் எல்லாம் கை நீங்க. இது வலு சர்ப்பமா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கண்ணை திறந்துக்கிட்டு கட்டளையிடுங்க. வா வெளியில. இனி இந்த உடம்புல இருப்பியா? இன்னைக்கு அமாவாசை நாள். நீ துள்ளக்கூடாது, அசைப்பட. வெளியில போயிட்டு போறா. போயிட்டியா? சொல்லு. போறியா போக மாட்டியா? கையை தூக்கி விசிறக்கூடாது. அங்கே இருந்து கை கையை தூக்கி அடிக்க. கையில இயேசுவின் நாமத்தை கட்டளை சொல்லு. போறியா போக மாட்டியா? ஓ ஓ ஓ வெளியே காணும். வெளியே வா. அக்னி 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 வலு சர்ப்பத்தின் வல்லமை நொறுக்கப்படுது 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 நொறுக்கப்படுது. வலு சர்ப்பத்தின் வல்லமை வெளியே வா. வெளியே வந்து வெளியே வந்து எரிந்து போ. எரிந்து போ. எரிந்து போ. எரிந்து போ. எரிந்து போ. எரிந்து போ. அவன் வாயிலே கர்த்தருடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். உன் வாயிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அவருடைய ரத்தத்தை வாயிலே தெளிக்கிறேன். இரவு நேரத்தில் கூச்சலிடாத என்று உனக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கூச்சலிடாத என்று உனக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். வெளியே வந்து கூச்சலிடாத. வா வா வா. நீ தங்க முடியாது. தங்க முடியாது. எரிந்து போ. உடம்பு முழுவதும் அக்னி கொடுங்க. உடம்பு முழுவதும் ஒரு சர்ப்பமே, ஒரு சர்ப்பமே, ஒரு சர்ப்பமே ஒரு சர்ப்பத்தை சோதர சோதர இயேசுவின் நாமத்தில் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் எரிந்து போ. எரிந்து போ. எரிந்து போ. எரிந்து போ. எரிந்து போ. எரிந்து போ. இயேசுவின் நாமத்தில் எரியும். சோதர 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 இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எரியும். எரியட்டும் 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 எரியட்டும். சோதர 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 ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுத்தாங்க. அவங்க நாமத்தினாலே எழுதிரி என்னோட கட்டளை. சோதரன் சோதரன் மாவட்டத்தின் ஆவி ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்தார். சோதர 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 உடம்ப ஒடுக்கி வச்சிருக்காரு. சோதர சோதர உடம்ப ஒடுக்கி வச்சிருக்காரு. சோதர 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 உங்க வீட்டுல எல்லாருமே ஒல்லியா தான் இருக்காங்க. சோதர சோதர
சோதரன் 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 உங்க வீட்டுல எல்லாருமே உங்க மதம் மறந்துட்டோம். சோதரன் சோதரன் இப்ப உனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்திருக்காரு. வாய் தந்து ஸ்தோத்திரம், நன்றி இயேசுவேன்னு சொல்லு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சோதரன் சோதரன் இப்பொழுது இந்த மகன் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஒடுக்கத்தின் ஆவிகள் கடந்து சென்று இந்த மகனுக்குள்ள இந்த மகனத்தின் ஆவிகள் வராதபடியாக அவை பிள்ளைகளை விட்டு வெளியே போய் அந்த மகனுடைய உடல்நிலையில் இருக்கிற எல்லா விதமான அசௌகரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி சுகமடையுடைய கட்டளையிடுகிறேன். இந்த கட்டளை இந்த மகனுக்குள்ளே நிறைவேறுவதாக. கணவனுக்கு உனக்கும் எப்பொழுதும் பிரிவினை உண்மையா இல்லையம்மா? ஒரு நாள் தான் பார்த்திருக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்ததில்லை. உன்னுடைய சகோதரன் குடும்பத்திலும் இதே பிரச்சனை தான். கர்த்தரை நாடி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும், நல்லா பிள்ளையா கொடுப்பா அவனு உனக்கு நம்பிக்கை இதோட தான் நீ வந்திருக்கிற, அதனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இப்படி ஒரு நம்பிக்கையில நீ வந்தது உண்மையா பொய்யா? நீ முழுமையா ஆண்டவரை நேசிக்கிற. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஒரே நாள் ஒரு 2 நிமிஷம் தான் உன்னை பார்த்தேன், இப்ப 2வது முறையை பார்க்கிறேன். உன் வாழ்க்கை எனக்கு என்னன்னு தெரியாது. நீ அங்கேயும் இருக்கக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, இந்த எல்லைக்குள்ளையும் நீ கூறக்கூடாது. நீ கேரளா பக்கம் ஓடணும்னு சொல்லி உனக்கு ஏவுதல் ஆவி ஏவி உன்னை எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும்னு ஏவப்பட்டிருக்கிற ஒரு சூனியத்தின் ஆவி உண்டு. இந்த நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீ நம்புறியா? உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாம, கோர்ட்டுக்கும் கொண்டு போகாம, கர்த்தரே தேவன் என்று நீ நீ போற ஜெபப்பட்டு பண்ணு, வெள்ளிக்கிழமையில உபவாசம் பண்ணு, அடிக்கடி ஒரு வாய் உன் குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு வரும், கேட்டு பாரு, உனக்கு கூட வரலாம். உனக்கு ஒரு பாயை வைத்து செய்யப்பட்டிருக்கிற சூனியத்தின் கட்டு வாவிலேயே முழுசி இயேசுப்பார், என்னை பார்க்காத. இப்பொழுது அவருக்கும் அவருடைய கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்யப்பட்டிருக்கிற சூனியத்தின் கட்டு வெளிவா, ஆழிவா, பெரியா சொல்லு பயத்தந்து பெரியா இயேசுவின் நாமத்தினால கட்டளைன்னு சொல்றேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, நீ இருக்க முடியாது. வயிற்ற விட்டு போ, நெஞ்ச விட்டு போ. பெரியா 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 அம்மாவுக்கு போக மாட்டேன். போ 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 ஜீசஸ் போ. மகினி 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 நிலச முடியுங்க. சாவி வெளியே 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 போ. நிலச உடம்பை விட்டு நீ ஓடி நிற்க கூடாது. விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை 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 கொடுங்க, விடுதலை வெளியேறு வெளியேறு நல்ல வெளியே சோத்திரம். அக்னி 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 இயேசுவின் ரத்தத்தில் அக்னி இறங்கட்டும். கால அடிக்கடி வெளியே கொண்டு வர ஆவி காலை இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. வயிற்று கையில் சோதர 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 அக்னி
அற்புதங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. எல்லா பிசாசு வீரனி ஆவி வா சீக்கிரம் வா. சோதரன் 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 வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வந்து வெளியே வா. அக்கினி 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 ஆடி வா. சீக்கிரம் ஆடி வா. சீக்கிரம் நீ பதுங்கிட்டு இருந்தது எல்லையில ஆவி வா. போயிட்டியா? சொல்லு சீக்கிரம் வாய்த்த வாயை திறக்கணும். இயேசு நாமத்துல போறியா? இந்த குடும்பத்தை விட்டு ஓடி போறியா? சொல்லு சொல்லு சீக்கிரம். சோதர 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 குடும்பத்தை விட்டு ஓடி இருக்கியா? ஆமென். சோதர 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 எல்லா அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். எல்லா குடும்பத்தோட நெருப்பு இறங்குது. சோதர சோதர கீழ்ப்படியாத நெருப்பு இயேசுவின் நாமத்தினால கீழ்ப்படியாதவர்கள் அந்த அக்னி வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். வா வாய் தர வாய் தர இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை இட்டிருக்கிறேன். அதுக்குரிய தடங்கள் நீங்கிவிடுது என்று ஆவியானவர் சொல்கிறார். வெள்ளிக்கிழமை உபவாசப்படி ஜெபம் பண்ணு, உபவாசப்படி ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தாவே உன்னுடைய கற்பனை கர்த்தர் திறக்கிறார், 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 திறக்கிறார். இந்த வருடத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோட போ. நீ அண்ணாவுடைய விசுவாசி. நாளிலே நீங்கள் தேடாமலும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் பேச இருக்கிறோம். எசேக்கியேல் 34:4 நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திரும்ப கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரம் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். பிரியமானவர்களே, சபையிலே நமக்கு பலவிதமான வேலைகள் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றது இல்லை, அவைகளை செய்வது இல்லை. இப்ப காலம் கடைசி காலமா இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கு ஒரு பணி இருக்கு. என்ன பணி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிற பணி. இதை நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்த வேண்டும். என்ன செய்யணும்? ஒருவேளை இந்த உலகம் திடீர்னு இப்ப முடிஞ்சிருக்கு, உங்களை ஆண்டவர் வந்து கணக்கு கேட்கிறார். வா, உனக்கு ஒரு சர்ச்சை கொடுத்துருந்தேன், ஒரு பாஸ்டர் கொடுத்துருந்தேன், ஒரு பாஸ்டமா கொடுத்துருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சைக்கு போன, எல்லாம் சரி. ஆனா நீ இப்ப பரலோகம் வந்துட்ட, உன்னை நான் கேட்கிறேன், நீ எனக்காக நீ என்ன செஞ்ச? இல்ல சார், எனக்கு கம்பெனிக்கு போற வேலையே கரெக்டா இருந்துச்சு சார். ஒரு சிலர் கணவர் திட்டுவார் சார். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஆபீஸ் வேலையே ரொம்ப பிஸியா இருக்குது, என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நான் அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்ல எங்களுக்கு நாங்க வாங்கியிருக்க கடனை கட்டுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை சார், உங்களுக்கு என்ன சார் தெரியும். இப்படி பலவிதமான காரணங்களை சொல்லுவீங்க நீங்க. அப்ப உங்களை போய் ஆண்டவர் சொல்லுவாரு, வா அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சி கொண்டு போய் லெட்டின்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துல பரலோகத்துல உட்கார வச்சிருக்காரு. என்ன பண்ணுவீங்க? அங்கெல்லாம் ஓட முடியாது, இங்க பூமியில தான் ஓட முடியும். உட்கார வச்சா நீங்க அங்கதான் உட்கார்ந்து. அப்ப உங்களுக்கு இதே என்ன சொல்லுவோம், ஐயோ நான் பூமியிலே நல்லா வேலை செஞ்சிருக்கலாம் போல இருக்கு, சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம் போல இருக்கு. இப்ப என்னால என்ன பண்ண முடியல, இந்த லெட்டினை விட்டா தானே எந்திரிச்சு வர முடியலையே
நீங்களாம் அந்த விசுவாசிகள்லாம் செருப்பு கொண்டு போடுவாங்க, நீங்க செருப்பெல்லாம் தொடச்சு வைக்கிறதா உன் வேலைன்னு பரலோகத்தில் சொல்லிட்டாரு. எவ்வளவு நாள்ப்பா? ரிட்டர்டே கிடையாது. நீங்க பரலோகம் இருக்கிற வரைக்கும் உன் வேலை செருப்பு தொடக்கிற வேலை தான் அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையா இருக்குல்ல? அப்ப இந்த உலகத்துல நீங்க பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் கேட்கறது என்னன்னா, நீங்க எத்தனை பேரை பலப்படுத்துனீங்க? நசல் கொண்டு போன ஆட்களை நீங்க எத்தனை பேரை குணமாக்குனீங்க? எலும்பு புரிஞ்சு போனாங்களே, அவங்கள போய் பார்த்தீங்களா? இல்ல சார், எனக்கு 3 வேளை சோறு கிடைக்குது, எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது, நான் எதுக்கு சார் அப்படிலாம் ஒரு போறது? அப்படியே போனாலும் என் மனைவி என்ன பண்ணுவாங்க, என்ன திட்டுவாங்க சார், ஏன்னா அங்க போனேன் அப்படின்னு திட்டுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஜெயில கிடக்கிறவங்க நீ போய் பாரு அப்படிங்கிற. நீ அடையாளம் தெரியாதவனுக்கு உதவி செய்யும் சொல்றாரு. சட்டம் இல்லாதவனுக்கு சட்டம் கொடுக்கிறாரு, எண்ணெய் இல்லாதவனுக்கு எண்ணெய் கொடுக்கிறாரு. ஆனா நாம கேட்கிற எண்ணத்தை தான் நம்ம கொடுத்தோம். இந்த ஒரு வாரம் யாருக்கு என்ன உதவி செஞ்சீங்க அப்படின்னா, நான் நல்லா சேஃப்டியா இருந்தேன் அப்படித்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு நாளைக்கு 110 கிலோமீட்டர் நடந்தாரு. இயேசு கிறிஸ்துவோடைய சீசர்கள் அடிபட்டு உதப்பட்டு சுவிசேஷத்தை சொன்னாங்க. இப்ப நீங்க அடிப்பட வேண்டியதில்லை, உதவிப்பட வேண்டியதில்லை, எல்லாம் திறந்த வாசலா தான் இருக்குது. எத்தனை பேர் நீங்க பலவீனர்களை போய் பலப்படுத்தினீங்க? எத்தனை பேர் போய் குணமாக்குனீங்க? எலும்புகளை எத்தனை பேர் கட்டினீங்க? துரத்துண்டவர்களை எத்தனை பேர் நீங்க திருப்பி கொண்டு வந்தீங்க? சிலவங்க புரியாம பாஸ்டர் இதை பேர் பண்றாரு அதை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சை விட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடிடுவாங்க. அவங்களை போய் யார் திருப்பி கொண்டு வரணும்? பாஸ்டர் தான் மட்டும்தான் கொண்டு வரணுமா? இல்ல, விசுவாசிகளாக நீங்களும் உங்களுடைய வேலை அது திருப்பி கொண்டு வர. அவங்கள்ட்ட போய் பேசணும். பாஸ்டர் உன் நன்மைக்கு தானே சொன்னாரு, உன்னுடைய வாழ்க்கை ஆதாரத்துக்கு தானே சொன்னாரு, நீ சொல்லும் போது அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், மாறும். அப்ப துரத்துண்டவனை தேடி போகணும், பொல்லாதவர்களை தேடி போகணும், திருடர்களை தேடி போய் அவர்களை சரி பண்ணணும். இதான் வேலை, நம்முடைய வேலை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாம் நல்லா இருக்குதா, அந்த விசுவாசி கர்த்தாவே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு பைபிளும் கிடையாது, அப்படி ஒரு சபையும் கிடையாது. கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். பாருங்க, விவரம் தெரியாம ஒருத்தன் ஒண்ணு சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு புத்தி இருக்கா, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறோம்ல. ஏன் கேட்கிறோம்? அவன் அதை தவறா செஞ்சுட்டான். ஆனா உலகத்தான போய் பாருங்க, பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் பாருங்க, அங்க போய் நீ ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டீங்கன்னா, அங்க சார் இது இப்படி யூஸ் பண்ணக்கூடாது சார், இப்படி யூஸ் பண்ணுங்க சார், எங்களுக்கு இதனால வேலை பலு சார் அப்படின்னு அழகா என்ன பண்றாங்க சொல்றாங்க. சர்ச்சையில் இருக்க நம்ம அப்படி சொல்றோமா? ஒரு பொருள் உடைச்சிட்டா ஒருத்தவன், ஏய் மாடுக்கா, உனக்கு அறிவு இருக்கா, மண்டையில மூளை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கொடூரமாய் ஆளுகிறோம். அப்படி இல்லை சகோதரனே சகோதரியே, நாம் அவர்களை அன்போடும் அரவணைப்போடும் என்ன பண்ணோம், அவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சர்ச்சுக்கு நம்ம கிளம்பும் போது என்ன இருதயத்தோடு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், எனக்கு எவ்வளவு நன்மையை செய்வார், எனக்கு கடனை எப்படி தீர்ப்பார். உங்களுடைய விண்ணப்பமே நமக்கு பெருசா இருக்கு. ஆனா பைபிள் அப்படி சொல்ல, நீங்க பலப்படுத்தாம இருந்தீங்கன்னாவே பரலோகத்துல போய் உங்களுக்கு புண்ணியம் இல்லை. இப்ப யாராவது நீங்க கேளுங்க, ஏமா நீ போய் பலப்படுத்துறது இல்லை, துரத்துண்டவங்களை போய் நீ பார்க்கறது இல்லை, நீங்க நசல் கொண்டதை சரி செய்யல அப்படின்னு கேட்டா
அவங்க கரெக்டா என்ன பண்ணுவாங்க, ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. இல்லைன்னு சொல்ல பார்ப்போம். ஒரு காரணம் வச்சிருப்பான். எங்க புருஷன் திட்டுவாங்க, இப்பதாங்க எனக்கு குழந்தை பிறந்திருக்குது, இப்பதாங்க எனக்கு கன்சீவா இருக்கிறேன், இப்பதாங்க எனக்கு வேலை கிடைச்சிருக்குது. அதான் ஒரு குடிகாரனை கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு குடிக்கிறம்மா. இன்னொருத்தர் கேட்டா எனக்கு வேலை ரொம்ப வலுவா இருக்கு நான் குடிக்கிறேம்மா. இன்னொருத்தர் சொல்லுவான் நான் ஜாலிக்காக குடிக்கிறேம்மா. இன்னொருத்தர் சொல்லுவான் என் மனசு சரியில்லைன்னு குடிக்கிறேம்மா. இன்னொருத்தர் சொல்லுவான் குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குன்னு குடிச்சேன், அது அப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா. இன்னொரு குடிக்காரனை கேட்டா நான் விடுன்னு பாக்குறான், விட முடியல அப்படின்னா. ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அதை குடிய மட்டும் என்ன பண்ண நிறுத்த மாட்டாங்க. அப்படிதான் இன்றைக்கு சுவிசேஷம் சொல்றதுன்னா, இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஒரு காரியம் எதுவா இருந்தாலும், ஆனா நீங்க சொல்ற காரியம் என்னன்னா சுவிசேஷம் சொல்லாததுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. சுவிசேஷம் நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்றது பொறுத்த கூட இல்லை. அதான் நான் சொல்றேன். நான் பார்த்தபோது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். இது பாருங்க வெளிப்படுதல் 6:8. அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு மரணம் என்று சொல்லுங்க, மரணம். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமி காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இத வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய உலகத்துல இது நிறைவேற போகுது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மரணம் வந்துச்சா, கொரோனா வந்துச்சு, அதை முன்கூட்டியே உலக சுகாதாரம் WHO சொல்லிச்சு, யாருமே நம்பல. வந்துச்சா இல்லையா? அதே போல 2 மடங்கு அதிகமான பவர் உள்ள ஒரு வைரஸ் வரப்போதான். அந்த வைரஸ்னால எத்தனையோ, இது 8 கோடி பேர் செத்தாங்க, 10 கோடி பேர் செத்தாங்க, அதை விட தாண்டி சாவ போறாங்க. ஒருவேளை செத்து போனா பரவாயில்ல, மரணம் வந்தா பரவாயில்ல, அவர்களுக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்காம அவங்க செத்தாங்கன்னா அதோட இரத்தப்பலி உங்களுக்கும் எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சகோதரனே சகோதரி. அதனால இன்றைக்கு ஒரு உணர்வு இல்லாம நம்ம என்ன பண்றான், சாத்தான் பஞ்சம். இப்பே பாக்குறீங்க கரெக்டா 2026 இடத்துல, சாரி 2030 உலகத்துல பாதி பகுதியில தண்ணி இருக்க பஞ்சம் வரப்போகுது. அப்ப நீங்க ஊரா போய் தண்ணியை தேடினாலும் தண்ணி என்ன பண்ணாது, கிடைக்காது. தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணும், தானியங்கள் இருக்காது. தானியம் இல்லைன்னா எல்லாம் பட்டினியை கிடக்கு. பஞ்சம். ஒருவேளை இந்த பஞ்சம் மனிதர்கள் செத்து போயிட்டான் அப்படின்னா உங்களுடைய என்னுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மிருகங்கள்லாம் காட்டுல இருக்கா, நாட்டுக்கு வருதா? நாட்டுக்குள்ள பாயுது, திடீர்னு மனுஷனை கொள்ளுது. துஷ்ட மிருகம். என்ன மிருகம் கேட்கிறீங்களா? வவ்வாலை அனுப்பி கொள்ளுவான் ஆண்டவர். குரங்கு அனுப்பி, பாம்பு அனுப்பி மனிதன் என்ன பண்றான்? நீங்க செத்துட்டு இருக்கா இல்லையா? என்ன பாக்குறீங்க? வலு சர்ப்பம். நான் ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடுனா வலு சர்ப்பம் நிற்கும். அப்ப நான் கேட்பேன், உங்க கனவுல வலு சர்ப்பம் வருதா, மிருகம் வருதா? வருது சார். என்ன பண்ணுது? உங்களுக்கு நிம்மதியா விடுதா? உங்க குடும்பத்தை நிம்மதியா விடுதா? இல்லை. குரங்கு, பாம்பு, காக்கா, யானை, சிங்கம். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, துஷ்ட மிருகத்தினால இந்த பூமி என்ன பண்ணப்படுது, அழிய போகுது. என்ன பண்ண போறீங்க? கொலை செய்யும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. எழுதிக்கா இல்லையா? அப்படித்தானே கொரோனா வராதுன்னாங்க.
எல்லா தீர்க்கதரிசியும் சொன்னாங்க இது பொன் விளையிற ஆண்டுன்னு, உங்களுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா நடந்தது என்ன? கிட்டத்தட்ட 10 கோடி பேரு செத்து போனான். நம்ம சபையில மட்டும்தான் உலகம் முழுவதும் வியாதியினால தத்தளிச்சு சாக போறான்னு தீர்க்கதரிசனம் சொன்னோம். ஆனா அதை யாரும் நீங்க என்ன பண்ணல, எடுத்துக்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. காரணம் என்ன? நான் உங்கள்கிட்ட சகஜமா பழகிறதுனால நீங்க என்ன பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் கரெக்டா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. யாரு? தானியல் மனைவி. அவங்க இப்ப இல்ல, சத்யா. மனிதன் வெளியில போக முடியல, மனிதன் பார்த்து பேச முடியல, வெளியில யாரும் கிளம்ப முடியல. அதை விட இப்ப வரப்போற பஞ்சமும், இப்ப வரப்போற கொலையும், இப்ப வரப்போற மிருகமும் பயங்கரமா இருக்குமா. அதனாலதான் நீங்க மனிதர்கள்லாம் நீங்க ஜெபிச்சீங்களா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? ஜெபிக்கிறோம், ஆனா உண்மையா ஜெபிக்கல. பரிசுத்தமா இருந்த நம்மளால ஜெபிக்க முடியல. பாவத்தை ஈஸா செய்யறதுக்கு நமக்கு போதனைய சாத்தா என்ன பண்றான்? பண்ணி கொடுக்கிறான். அதுக்குதான் செல்போனை என்ன பண்றான்? பிசாசு என்ன பண்றான்? ஒவ்வொருத்தர் கையிலையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கான். இப்ப அந்த செல்போன் என்ன பண்ணுதுன்னா இன்னும் ஒரு பக்கம் போய் நீங்க பாவம் எப்படி எப்படிலாம் செய்யலான்னு அதுல என்ன பண்ணிருக்க, பேசுற மிருகங்களை கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். அப்ப உங்க பிள்ளைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உன் கணவனை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உன் மனைவியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? உன் பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணி பாஸ்டரமா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க மனசுல கண்ட்ரோல் பண்ணிட்டாதான். நீ ரூமுக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலும் உன மரணம் வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், வேதனை வரும். இதனால இப்ப 2030க்குள்ள பூமியில 4% பேர் காலி. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க பைபிள்ல நான் இப்ப உங்களுக்கு இந்த பிரசங்கம்லாம் எடுக்கிறேன். இந்த பிரசங்கத்தை எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போன இது ஞாபகமா இருக்கா, மறந்துருக்கா? சொல்லுங்க, என்ன காரணம்? இதுதான். எது காரணம்? செல்லு. ஜெபம் பண்ணா தூக்கம் வருது, பைபிள் வாசித்தா தூக்கம் வருது, சர்ச்சுக்கு வந்தா தூக்கம் வருது. அதே டிவி பார்த்தா உனக்கு தூக்கம் வருதா? யாராவது கை தூங்க, டிவி பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் கை தூக்கிட்டீங்கன்னா நான் அப்படியே பிரசங்கத்தை நிப்பாட்டிக்கிறேன். அப்ப ஓடி வாய் பொழுது நம்ம என்ன பண்றோம்? பார்க்கறோம்ல, கிறிஸ்தவ வீட்டுக்கு ஓடுனா ஓடி போய் என்ன பண்றோம்? அந்த டிவியை ஆஃப் பண்றோம். ஏன்? பார்த்துருவாரு அப்படின்ட்டு. நான் பார்த்து என்ன பண்றது? உன்னை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் வந்த பிறகுதான் வீட்டை போய் சுத்தம் பண்றது. ஒரு குடிகார வீட்டுல வீடு எப்படி இருக்கும் கேளுங்க? எப்படி இருக்கும்? சண்டை சச்சரமா இருக்கும். அங்கங்க பொருள் அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவன் தான் குடிகார பயலாச்சு. அவன் வந்து உள்ள கேட்க போறாங்க யாராவது அப்படின்னு ஒரு அலட்சியம் சகோதரிகளுக்கு இருக்கும். இந்த தம்பியும் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் இவர் பார்க்கறதுக்கு நிதானம் இருக்காது. ஆனா இன்னைக்கு குடிக்காமலேயே நிறைய பேர் வீடு குடிகார வீடு பேர் இருக்குது. நீங்க என்ன போங்க, வீட்டுக்குள்ள போங்க, எல்லாம் மூளைக்குள்ள கிடக்கும். கேட்டா என்ன சொல்றாங்களா? ஏன் பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் திட்டுற மாதிரியே என்ன நீ திட்டிகிட்டே இருக்கிற? எப்படி சார்? ஏன் பிரதர்? உங்களை தான் அப்பப்போ எங்க மனைவி ஈத்து என்ன குழுவர் கலைகிறாங்க. என்னதான் சொல்றாங்க? நீங்க உங்க மனைவியை திட்டுற மாதிரியே நான் திட்டுறேன். நிறைய பேர் சொல்ற சகோதரிகள் சொல்றது இதுதான். மனைவியா இருக்கட்டும் இல்ல புருஷனா இருக்கட்டும், எதுக்கு திட்டுறோம்? அப்ப உங்க வீடு அப்படியே பாலாவே கிடக்கட்டுமா? அது ஜோடித்து பெருக்கி சுத்தமா இருக்குமா? யார் வீடு சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? பெருக்கி கழுவி
சுத்தமா இருக்கும். அந்த புருஷன்காரங்க சுத்தமா இருக்குன்னு சொல்லுன்னா உடனே பாஸ்டர் திட்டுறதுல பாஸ்டர் அதை திட்டியா நீங்க கேட்டீங்கன்னா, அவ பாஸ்டர் குப்பை போடுறாங்க, நீங்க உங்க வீட்டை குப்பை போட்டா கடவுள் உங்களுக்கு கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. என் பொண்ணு போய் இப்ப கொஞ்சம்னா புடிக்க அடிச்சுட்டு ஓடுறது ஏன் தெரியுமா? சபத்துக்கு வாழ அடிக்கிறதுனால, வேலை விடுறதுனால, வேலையை ஒழுங்கா செய்யுங்கிறதுனால. இப்ப 3 பேருக்கு நான் எப்படி வேலைக்காரனா இருக்கிறது? ஒண்ணு இருந்தா தப்புக்கலாம். இப்ப தாய வழி அவளி குட்டி படைங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ பிள்ளைங்க என்ன பண்ண அப்படியே இருக்கு. நீ சோம்பேறியா இருக்கியா? தாய்க்காரங்க தான் மெயினா. உலகத்தை கத்துக் கொடுக்கிறவங்க தகப்பன், வீட்டை கத்துக் கொடுக்கறது யாரு? தாய். இப்ப முக்காவாசி வீட்டுல போய் பாருங்க, அந்த பொருள் கழிச்சடை அப்படியே கிடக்கும். நீங்க புருஷனை மிரட்டுறீங்க, உங்களை பிள்ளைங்க மிரட்டுது. நீங்க பாஸ்டர் மிரட்டிடுறீங்க. கேட்டா பாஸ்டர் மிரட்டுறாரு. அப்ப நீதி நியாயம் கிடையாதா சர்ச்சில் அப்படின்னா? எல்லாத்துக்கும் வாய் போட்டுட்டு தான் இருக்க வேண்டியது. புருஷன் ஜெயிலுக்குள்ள இருந்தா யார் இருந்தா? பவுல் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு. அவரு எழுதின நிருபம் எங்க இருந்துச்சு? வெளியில போய் சிறையில இருந்தவங்க எல்லாம் விடுதலை பண்ணுச்சு. உண்மையா இல்லையா? சாவரவர்கள் யார் ஜெயில இருந்தா? அது எங்க குடும்பத்துல சண்டை இருந்தாலும் அது பார்க்கிற உன்னை விடுதலை பண்ணணும். ஐயோ என் பாஸ்டர் மாதிரி நான் இருக்கக்கூடாது, எங்க பாஸ்டர் மாதிரி நான் இருக்கக்கூடாது, இவ்வளவு துன்ப தொல்லையை அனுபவிக்கிறார்கள். நீங்க அதை பார்த்து விடுதலை அடைகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர பாஸ்டர்மா போல நீங்க திட்டுறீங்கன்னு சொல்றது விடுதலை கிடையாது. சிறையில நீங்க அந்த கொள்கையை மாட்டிக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. அப்ப எத்தனை குடும்பம் இன்னைக்கு வீணா போறதுக்கு காரணம் யாரு? எல்லாம் செல்போன் ஆஃப் பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்ப என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. நஷ்டம் கொண்டவர்களை நம்ம என்ன பண்ணணுமா? சரி பண்ணணும். தோற்கொண்டவர்களை, எலும்பு முறிஞ்சவர்களை கட்டணும்னு ஒரு பதவியில நம்ம இருந்துகிட்டு காலமெல்லாம் நம்மளே நசல் கொண்டவர்களா இருந்தா எப்படி ஆகுது? என் பொம்பளை பிள்ளைய விரட்டு என்ன பண்றாவ? யாராவது தூங்காம கொஞ்சம் காலத்துல தூங்காம அதாவது பவுல் சொல்றாரு, நல்லதை யாராவது சொல்லி கொடுத்தா வருத்தப்படுங்க. என்ன வருத்தப்படணுமா? மனம் திரும்புறதுக்கு வருத்தப்படுங்க. சொன்னாங்களே வருத்தப்படுறதுதான் என் பொண்ணு. அது எங்க இருந்து வருது? மேல இருந்து கீழே வருது. இப்படி ஜாலையில இப்படி பார்த்தா பாருங்க, அப்படியே கூப்பிட்டு தரையில உட்கார வச்சுட்டாங்க. டெய்லி தரையில உட்கார வச்சுட்டாங்க. நீ தூங்குற தரையில உட்காரு. ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருந்ததுல அந்த குச்சி கொண்டு போய் எங்கேயும் போட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நசல் கொண்டு இருக்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. நாம நசல் கொண்டு போனோம்னா நசல் கொண்டவங்க யாரு? தூக்கம். அல்லேலூயா. தாயார நீங்க பிள்ளை 3 பிள்ளை பெற்று வச்சீங்கன்னா 3 பிள்ளைகளுக்கும் வேலை கற்றுக்கணும். அதுல என்ன பண்ணுது? இந்த பிள்ளைக்கு வந்து வேலை தெரியாது. யா அது செல்லமா பிறந்ததுங்க. அப்ப புத்தகெல்லாம் பள்ளமா பிறந்ததா? செல்லமா பிறந்ததா? 3த்தையும் அடி, 2த்தையும் அடி. குச்ச நீ வச்சு இல்லை அப்படின்னா இந்த காலத்து பிள்ளைங்க அது கையில செல்போன் தான் வச்சிருக்குமே தவிர வேலை செய்யாது. ஹல்லேலூயா. இப்ப என் பிள்ளைங்களை போய் ஆர்மின்னு இருக்கான், கீழே போய் வேலை செய்யணும் செய்யுமா? உங்களை கேட்கிறேன், ஏன் செய்யாது? பைபிள் என்ன பண்ணிருக்குது? பைபிள் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? பிறப்பை கையாளாதவன் தன் பிள்ளைய பகைக்கிறான். ஆனா நீங்க என் புள்ள சொல்ல சாமி, அது என்ன சாமி? ஏசு சாமியா? சாமி சாமின்னா அதெல்லாம் விட்டுருங்க. சாமியும் கிடையாது, குதிரையும் கிடையாது. கையில குச்சி வச்சிருக்கேங்கிறாரு. அது 10th படிக்கிற வரைக்கும் இந்த குச்சி என்ன பண்ணுங்க? வச்சிருங்க. இல்ல உங்களை போல வளர்க்கறனால வளங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. லாஸ்ட்ல நீங்க தானே மாரடிச்சு சாவ போறீங்க. ஏறி மல்லக்க விழுந்து செத்தான். ஏன் மல்லக்க விழுந்து செத்தான்? பிள்ளைய கண்டுக்கவே இல்ல. பாஸ்டர் புள்ள. ஆமா பாஸ்டர் புள்ள பரலோகத்திலிருந்து குதிச்சு வந்துருக்குது. அதுவும் புள்ளதான்.
புள்ளனாவே தொல்லை, குமரிங்களுக்கு எல்லாம் கலந்து. புள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னையை பெத்தா அப்ப அந்த பிள்ளை எப்படி உதச்சு வளர்க்கணும் சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நாமும் அப்படி வளரணும், பிள்ளைகளையும் அப்படி வளர்க்கணும். இப்பதான் ஹோட்டல் மூளைக்கு மூலம் திறந்து வச்சிருக்கிறான். ஒரு காரு பைக்க வந்து கடனுக்கு வாங்கிக்கிறது. இந்த காரு பைக்கும் கடனு, நீ சாப்பிடுற ஹோட்டல்ல சாப்பிடுற சோறும் கடனு. பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஹோட்டல்ல சோறா வாங்கி 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 கொடுத்து 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 சிக்கன் வாங்கி கொடுத்து அது ஒரு சிக்கனா முடிச்சுது. ஹல்லேலூயா. பிள்ளைங்கன்னா இருக்கணும், மனைவினா மனைவியா இருக்கணும், புருஷனா புருஷனா இருக்கணும். நசல் கொண்டதை நாம் தேடி போகும்படியாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இனி இந்த உலகம் என்ன பண்ண போகுது? அழிய போகிறது. ஹல்லேலூயா. நிமுரத்துன்னு ஒருத்தன் வந்தாங்க. இன்னைக்கு காலையில அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிமுரத் யாரு அப்படியா பாத்தீங்கன்னா, நிமுரத் வந்து செபிக்கப்பட்ட கானானுடைய வம்ச வழியில வந்தாங்க. முடிச்சதை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் தூங்குறீங்க. கடன் வந்தாதான் தெரிய போகுது, இல்லைன்னா 12 மணிக்கு ஒருத்தன் போன் பண்றான். எப்ப பார்த்தாலும் பிஸியா இருப்பான். அன்னைக்கு 12 மணிக்கு நான் போன் பண்ணேன்னா முடிச்சு உடனே போன் எடுத்தான். ஏன்னா உடனே போன் எடுக்கிறேன். இல்லைங்க நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன். யாப்பா நைட்டெல்லாம் வயிற்ற வலிக்குது சார். அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்க தெரியுதுல. ரைட்லா. இந்த நிமுரத் வந்து ஆதியாகமம் 10ஆம் வசனம் 9 எடுக்கலாம். அது அந்த நிமுரத்தை பத்தி போட்டுருக்குது. இந்த நிமுரத் ஒரு பக்திமான் குடும்பத்துல தான் பிறந்தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, படிங்க ஒருத்தவங்க. இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். இத மூல பாஷையில பாத்தீங்கன்னா, மூல பாஷை நமக்கு தெரியாது சொன்னாங்கப்பா, அதெல்லாம் நான் நம்பி நானும் பிரசங்கம் பண்றேன். ஆனாலும் அவங்க இது உண்மைதான். ஏன்னா அடுத்த காரியம் அந்த மாதிரி இருக்கா. பலத்த வேட்டைக்காரனா இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்த நிமுரத்தை போல என்னும் வழக்க சொல் ஒன்றாயிருக்கு. இந்த வேட்டைக்காரனா என்னங்க? இங்க பாருங்க, எல்லாம் முடிச்சீங்க. இப்ப உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க யாராவது வேட்டைக்காரங்களா இருக்கீங்களா? பலத்த வேட்டைக்காரன் அது மூளை சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, கூப்பிட்டா எனக்கு பலத்த வேலை இருக்குப்பா, ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்து என்ன பண்ண வேலைக்கு போகணும், சனிக்கிழமையும் போகணும், சரி நைட்டும் வேலைக்கு போகணும். அதுதான் பலத்த வேட்டைக்காரன். பலத்த வேட்டைக்காரனுக்கு யாரு பகையா இருப்பா சொல்லுங்க? பலத்த வேட்டைக்காரனுக்கு யாரு வந்து பகையா இருப்பா? முதல்ல ஊழியக்காரன் பகையா போயிடுவான். ஏன்னா ஏப்பா சர்ச்சுக்கு வரலையா? இப்பெல்லாம் சர்ச்சுக்கு வர முடியாது பாஸ்டர். ஏன்? பலத்த வேலையா இருக்கு பாஸ்டர். சிஸ்டர் சர்ச்சுக்கு ஆகாத சிஸ்டர், எங்களுக்கு வந்து ஆடு மாடு நிறைய குட்டி போட்டுருச்சு, மனுஷனுக்கு குட்டி நிறைய போட்டு வந்துருக்குது. உள்ள பிறக்கிறப்ப சாவறான். எதுக்கு சாவறா? செஞ்ச பாவம். புள்ள பிறந்தப்ப செத்து சாவறான். எதுக்கு சாவறா? நல்ல செய்தி வருமானம் அப்ப எதிர்பார்த்தோம். 3 பேர் செத்து போட்டான். ஓபனி பின்னராசு 2 பேர் செத்து போட்டாலும் வருது. 3 பேர் சாவறான், 4வது பேர் சாவறான். நல்லது நடக்கும் போதுதான் யாரு நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அவங்களுக்கு சாவு வருது. நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது. பலத்த வேட்டைக்காரனா இருந்த நிமுரத்து நல்ல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க அவன் யாருக்கு விரோதமா இருந்தான்? கர்த்தருக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா. இன்றைக்கு அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்கு எப்படி இருக்கீங்க? விரோதமா இருக்கீங்களா? கர்த்தருக்கு சாதகமா இருக்கீங்களா? சொல்லுங்க. எப்படி சுவிசேஷத்தை சொல்றீங்களா? நசல் கொண்டதை சுத்தம் பண்றீங்களா? உடஞ்ச எலும்ப கட்டுறீங்களா? துரத்து உண்டவங்களா தேடி போறீங்களா? ஒண்ணுமே இல்லையே. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே. வெறும் வசனத்தை கேட்கிறீங்க,
வெறுமனையே ஜெபம் பண்றீங்க, வெறுமனையே வீட்டுக்கு போயிட்டு உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க. இது நீடிக்காது. இது அங்க நீங்க வீட்டுல போய் அடுத்த அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தூங்காதீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கலாம். அங்க என்ன பண்றோம்? பாபேல் கோபுரத்தை கட்டுறோம் இல்லையா? வாசிங்க 11:1 ஆதியாகமம். இது 10. இப்ப நிபுணர் என்ன பண்றாரு? பூமி எங்கும் ஒரே பாசை. மோடி அமித்ஷா மாதிரி என்ன பண்றாங்க? ஒரே பாசை ஒரே ஜாதி வரணும்ப்பா. மோடி என்ன பண்றாரு? ஒரே பாசை ஒரே பேச்சு. அதான் பாசெல்லாம் பேச்சு ஒரே பாசை. சரி, ஒரே பேச்சு. தமிழ்ல வச்சு ஒரே பேச்சு, ஒரே நாடு, ஒரே ஆட்சி. அதுக்கு அதிபதி யாரு? மோடி. பின்னாடி அமித்ஷா தாடி. இது 2 தான் இருக்கும். அதனால இங்க ஒன்றிணைக்கிறாங்க. ஆனா இணையாது. ஏன்னா முதல்ல இணைச்சப்பே ஆண்டு பிரிச்சு போட்டாரு. இது மோடிக்கு தெரியாது, அமித்ஷாவுக்கும் தெரியாது. நிபுணத்து போல பேர மோடி எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு பாக்குறாரு. எப்ப தெரியுமா ஒன்றிணையும்? அந்திக்கு சாட்சி வந்து பாத்தீங்களா? அப்பதான் ஒன்றிணை நாடு. அது வரைக்கும் எவனாலும் என்ன பண்ண முடியாது, நாட்டை ஒன்றிணைக்க முடியாது. அது போலதான் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தரை மறந்து அவர் செஞ்ச உதவியை பார்த்து நம்ம ஒன்றிணைச்சு பார்க்கணும். சொல்லுங்க, இப்ப கையை வைங்க எல்லாரும். நம்ம செய்யறத நான் சொல்ல வருத்தப்பட்டு கையை வைக்க சொல்றாருங்க. நாம கர்த்தரை மறந்து உங்க குடும்பத்தை ஒன்றிணைக்க வச்ச நிபுணத்தை போல இருந்தோம்னா நம்ம குடும்பம் என்ன பண்ணாது? ஒன்றிணையாது. அப்ப எப்படி சார் ஒன்றிணையணும்? அப்போஸ்தலர் ஒன்றிணைந்தா பரிசுத்த ஆவியினால் ஒன்றிணையும் போது நாட்டையே கலக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இல்ல நம்மளுடைய மாம்ச பலத்தினால நம்ம குடும்பத்தை நடத்துறோம், நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு முயற்சி பண்றோம். மோடி அமித்ஷா போல இந்த நாடு எல்லாம் ஒரே பாசை ஒரே நாடா ஆகும் நினைக்கிறோம். நிபுணத்தை அன்னைக்கு நினைச்சாரு. அங்க கர்த்தர் என்ன பண்ணாரு? வந்து இறங்கி அந்த நாட்டை அடிச்சு அந்த கோபுரத்தை அடிச்சு எல்லாம் பிரிச்சு போனார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? அவனை பிரிச்சு அடிச்சு விட்டாரு. இப்ப மோடி எனக்கு பிரிவு அதிகமாக தான் எணிதான். சொல்லுங்க, இப்ப மகாராஷ்டிரால கொடி பிடிக்கிறான். எங்க நாடு இது மகாராஷ்டிரா கொண்டு என் ஹிந்தியை கொண்டு வந்தீங்க, நாங்க மகாராஷ்டிரா மொழி தான் பேசுவோம். அவன் கொடி பிடிக்கிறான். இதை கிளப்பி விட்டது யாரு? சும்மா கடந்த நாட்டை ஊதி கட்டான ஆண்டின்னு மோடி கிளப்பி விட்டாரு பாருங்க. இப்ப அவன் முடிச்சுக்கிட்டான். இப்ப எங்க மாநில மொழியை தான் நாங்க பேசுவோம். அப்ப நிபுணத்து போல நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தரை விட்டுட்டு நம்ம சமாதானத்தை தேடக்கூடாது. கர்த்தரை விட்டுட்டு குடும்பம் ஒன்றிணைக்க பார்க்க கூடாது. நிபுணத்தை போல நம்ம இருக்கக்கூடாது. கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும், கோடி கோடியாய் நீ பணத்தை சேர்த்தாலும்